அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். இது என்ன ரெசிபி அப்படின்னு சொன்னால், ஜவ்வரிசியில் ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வாய் புண்ணு, வயிற்று புண்ணு, அதுக்கப்புறம் உடல் ரொம்ப சூடாக இருந்துச்சு, இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நான் இதுக்கு ஒரு 1/2 kg ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 1/2 kg ஜவ்வரிசிக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அந்த ஜவ்வரிசியில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா தண்ணி ரொம்ப சூடாக இருக்கனால நீங்கள் ஸ்பூனை வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes நீங்கள் விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறி வந்துடும். இப்போ நான் 10 minutes அதை மூடி வச்சுட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஊறி வந்துடும். இந்த டைமில் நீங்கள் மறுபடியும் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது நல்லா ஓரளவு வெந்து வந்துடும். இந்த டைமில் நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒரு தேங்காவையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதில் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணுவோம். ஸ்டஃபிங் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் பால் மோஸ்ட்லி நம்மளுக்கு வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் நல்லா சரி பண்ணக்கூடியது. தேங்காய்னாலே மோஸ்ட்லி அதிகமான கொழுப்பு சத்து இருக்குது அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லுவாங்க. அது பேட் ஃபேட் கிடையாது, அது குட் ஃபேட்டு தான். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதில் நான் கொஞ்சம் ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களோட விருப்பம் தான், வேணும்னா ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சது நல்லா திக்காக கெட்டியாக நல்லா ஊறிடுச்சு. இந்த டைமில் மறுபடியும் நான் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி மறுபடியும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது 3 ப்ராசஸ் பண்ணணும். 3 டைமே நம்ம ஒரே மாதிரி தான் பண்ணணும். தண்ணி அதிகமாகிடுச்சா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வராது. நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கையில் லாஸ்ட் டைமாக நான் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் உள்ளே உள்ள அந்த ஜவ்வரிசியோட உள்ளே உள்ளதெல்லாம் நல்லா வெந்து வரும், நல்லா ஊறியுமே வரும். வேக வைக்கும் போது ரொம்ப சூப்பராக நல்லா கண்ணாடி பதத்துக்கு அது வரும். இப்போ நான் நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இப்போ சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் ஸ்டஃபிங்கை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம எப்படி உருண்டை பிடிக்கலான்றதை பார்க்கலாம். கொஞ்சமாக கையில் தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிட்டு ஒரு உருண்டை அளவு எடுத்துகிட்டு கையில் ஒரு ரொட்டி மாதிரி நீங்கள் அதை தட்டிக்கலாம். தட்டிட்டு ஒரு ஸ்பூன் நிறையா அந்த ஸ்வீட்டை உள்ளே வச்சு அதை அப்படியே உள்ளே வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அழகான உருண்டை ஷேப்பில் வந்துடும். இந்த டைமில் நீங்கள் இட்லி குண்டானில் நல்லா தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டு நீங்கள் பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. பார்க்க தான் ப்ராசஸிங் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் நல்லா தண்ணி கொதித்து வந்துருச்சு. நீங்கள் கண்டிப்பாக இட்லி துணி வச்சு நீங்கள் வைங்க. வெறும் இதில் வச்சிங்கன்னா எடுக்க வராது. நான் ஒரு 20 minutes கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். அந்த 20 minutes நீங்கள் வேக விட்டால் தான் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரும். நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் பாலில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் சர்க்கரை ஆட் பண்ணல, நம்ம உள்ள ஸ்டஃபிங்கே சர்க்கரை இருந்தனால நான் தேங்காய் பாலில் சர்க்கரை ஆட் பண்ணல. வெறும் தேங்காய் பாலில் நல்லா கெட்டியான பாலை எடுத்து அதில் ஊற்றி ஒரு 1/2 hour ஊற வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா